கொடுத்ததை கேட்கின் அடுத்தது பகை அப்படிங்கிற வார்த்தையை நாம் நிறைய கேட்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக பணமே பணமே நீ எங்கே போகிறாய் அப்படின்னு கேட்டால் நான் பகையை வளர்க்கப் போகிறேன்னு சொல்லுமா. அதே மாதிரி கேட்காத கடனும் நடக்காத தடமும் பாழ்பட்டு போகும் அப்படிங்கிறது ஒரு வழங்கு மொழி. மொத்தமாக இந்த பழமொழியினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம கடன் கொடுத்து வாங்கும்போது, கடனை கொடுத்தால் திருப்பி அதை கேட்கும்போது பெரிய பகையையும் பெரிய வருத்தத்தையும் பெரிய மனச்சங்கட்டையும் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதான் பொருள். நான் என்னுடைய 20 வயசுக்கு முன்னாடியே இந்த பணம் கொடுத்து கேட்கும்போது ஏற்படுகின்ற நெருக்கடிகளை சங்கடத்தில் நான் அனுபவிச்சிட்டேன். எங்கள் அம்மாக்கிட்டேருந்தே அதை நான் கற்றுக்கிட்டேன். 17 வயசில் +2 முடிச்சுட்டு வெளியில் வர்றேன். அந்த 20 வயசுக்குள்ளேயே மிகப்பெரிய பணக்காரன் ஆயிரும் அப்படிங்கிற பேராசையில் தொழில்கள் துவங்கிறது, அதுக்காக கடன் வாங்கிறது. எங்கள் குடும்பம் பெரிய பணக்கார குடும்பம் இல்லைனாலும் கூட அப்பா பேரில் யதார்த்தமானவர், நல்லவர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வளர்த்து வச்சுருந்தார். அதனால் கேட்ட பக்கமெல்லாம் கடன் கிடச்சிது. நான் தொழில் துவங்கினேன். 36% வட்டி, அகலக்கால் வச்சது. சட்டத்துக்கு புறமான, மனசாட்சிக்கு விரோதமான எந்த செயலையும் நான் செய்யலை, ஒரு நாளும் செய்யலை. மது குடித்தல், சாவக்கட்டுக்கு போகிறது, ரேஸுக்கு போகிறது, ஆன்லைன் சூதாட்டம் அன்றைக்கி இல்லைனாலும் கூட லாட்ரி பெருமளவில் இருந்தது. இதையெல்லாம் நான் செய்யலை, சீக்கிரம் பணக்காரனாகுங்கிற நோக்கத்தில். ஆனால் தொழில் விரிவாக செய்யலாம்னு சொல்லி ஆசைப்பட்டு செஞ்சேன். அதில் ஏற்பட்ட சறுக்கலில் பெரும் கடன் ஆயிடுச்சு. நான் கடனில் சிக்கி சிரமப்பட்டு இருக்கிறேங்கிறது எங்கள் ஃபேமிலிக்கும் தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அவங்களும் என்னை எதுவும் கேட்கல, நானும் அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்கல. நான் பாட்டுக்கு என்னுடைய வேகத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். என்னாவது பண்ணி இந்த கடனை கட்டி வெளியில் வந்துட முடியுங்கிற மனநம்பிக்கையில். அந்த சமயத்தில் ஒரு நாள் மிக அவசரமான செலவு, வேறு என்ன, யார்கிட்டோ வாங்கின கடனுக்கு எனக்கு வட்டி கொடுக்க வேண்டிய தேதி, அந்த தேதியிலேயே கொடுத்தாங்கிற அந்த எண்ணத்தினால வேண்டி அம்மா கிட்ட, அம்மா அவங்கள்ட்ட ஏதாவது பணம் இருக்குதா, இருந்தால் கொடு அப்படிங்கிறேன். அம்மா என்ன செலவு அப்படின்னு கேட்குது. நம்ம என்ன யாருக்கிட்ட எதை கடன் வாங்கினாலும் என்ன செலவுன்னு அவங்க பெருசாக கேட்குறதில்ல, நாம் தான் விளக்கம் சொல்லுவோம். அம்மா என்ன செலவு அப்படின்னு கேட்டுது. செலவு என்னன்னு சொல்கிறது, நிறைய செலவுகள் இருக்குது, இதாக இருந்தால் கொடு, நான் திருப்பி கொடுத்துரு அப்படிங்கிறேன். அடுத்த கேள்வி, என்னைக்கு திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு கேட்குது. அடுத்த வாரம் புதன்கிழமை அன்னைக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறேன். முந்தின வாரம் நான் திங்கக்கிழமைன்னு கேட்குறேன். இந்த புதன்கிழமை முடியாது, அடுத்த புதன்கிழமை அன்னைக்கு கொடுத்துட்றேன்னு சொல்கிறேன். புதன்கிழமை அன்னைக்கு எங்கேருந்து பணம் வரும்னு எனக்கு தெரியல, கொடுக்க முடியுமாங்கிற நம்பிக்கையும் இல்லை. இருந்தாலும் அம்மா கேட்கும்போது ஒரு அந்த பதில் சொல்லணும்னு இருக்கா, புதன்கிழமைன்னு சொல்கிறேன். சரி இந்தா அப்படின்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய்ன்னு நினைக்கிறேன் கொடுத்து அனுப்புது. 1000 ரூபாய்ன்னு எனக்கு பெருந்தொகை, ஒரு பவுனே 500 ரூபாய்க்கு தான் விற்றுருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 1000 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறேன். அதை ஒரு நாள் வட்டி கொடுத்தாச்சு. அதே நெருக்கடிகள் தொடருது, அதே மாதிரியான சூழ்நிலை தான் போயிட்டுருக்குது. ஒரு வாரம் கடந்து போனதே எனக்கு தெரியல. புதன்கிழமை அன்னைக்கு மறுபடியும் கிளம்பி வெளியில் வந்து சைக்கிள் எடுக்கும்போது அம்மா கேட்குது, ஏப்பா இன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு இது பணம் தரணும்னு சொன்னியே, என்னாச்சு அப்படின்னு. இல்லைம்மா நான் வர திங்கக்கிழமை கொடுத்துட்றேன் அப்படிங்கிறேன். அன்னைக்கு எதுவும் பேசலை, சரின்னு வெளியில் வந்தாச்சு. அந்த திங்கக்கிழமைக்குள்ளே எப்படி கொடுக்க முடியும், என்ன வருமானம் வருதுங்கிறதெல்லாம் யோசிக்காத வயசு, தெரியாத பருவம். அந்த திங்கக்கிழமை வந்தே நான் மறந்துட்டேன். அந்த திங்கக்கிழமை அன்னைக்கு வெளியில் அடிபட்டு உதைபட்டு மிதிபட்டு கெஞ்சி கிளறி போராடி எதோ அவஸ்தைகளை சந்திச்சுட்டு மன உளைச்சலோடு சைக்கிளில் வீட்டுக்கு வர்றேன். ஒரு 7-7:30 மணிக்கு வந்து சைக்கிள் நிறுத்திட்டு உள்ளே வந்தோடனே அம்மா கேட்குது, பணம் கொண்டு வந்துட்டியா அப்படின்னுது. எந்த பணம்மா அப்படின்னா, இல்லை இன்னைக்கு கொடுக்குறதா சொன்னேன் அப்படின்னு. அம்மா இன்னும் ஒரு வாரம் பொறுத்துக்க கொடுத்துட்றேன் அப்படின்னு. போன வாரமும் அப்படித்தான் சொன்னேன், அப்புறம் திங்கக்கிழமைன்னு சொன்னேன், அப்புறம் இன்றைக்கி இன்னும் ஒரு வாரம்ங்கிறேன். ஒரு வாரத்தில் கொடுப்பேன்னு என்னத்து சொல்கிறது அப்படிங்கிற வார்த்தை பதிலுக்கு வந்தது. அந்த மன உளைச்சலில் எனக்கு வார்த்தைகளை கட்டுப்படுத்த தெரியல. அதே சமயத்தில் அம்மாவை மரியாதை குறைவாக பேசவும் முடியல. நான் சொன்ன வார்த்தை, அம்மா மனிதன் உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு கிட்னி போதும், ஆனால் இயற்கையோ கடவுளோ படைத்து அனுப்பும்போதே தேவைக்கு அதிகமாக எக்ஸ்ட்ராவாக 2 கிட்னி கொடுத்துருக்காங்க. இப்போ கிட்னிலாம் நிறைய விற்கிதாம்மா, இன்னும் ஒரு வாரம் பார்ப்பேன், இல்லைன்னா என்னுடைய ஒரு கிட்னி விற்றுட்டு அந்த காசை கொண்டு வந்து உன்னை கடனை கட்டிடுவேன், நீ கவலைப்படாதேன்னு சொன்னேன். அம்மா எதுவும் பேசலை, அப்படியே திரும்பி போயிடுச்சு. நானும் எதுவும் பேசலை, விட்டுட்டோம். ஆனால் அந்த ஒரு வாரத்தில் அந்த கடனை நான் திருப்பி கொடுத்துட்டேன்.
ஆனால் கிட்னி விற்கல. ஒருவேளை அன்னைக்கு இருந்து எனக்கு மன உளைச்சலுக்கும் மன அழுத்தத்துக்கும் அந்த கிட்னி விற்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதுக்கான சூழ்நிலைகளும் அதுக்கான திசைகளும் தெரிஞ்சிருந்தா அந்த முடிவு கூட போயிருப்பேன். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இல்லாதனால வேண்டி நான் கிட்னியை விட பெருசாக மதிக்கக்கூடிய என்னுடைய தன்மானத்தை, சுய கௌரவத்தை இழந்து விற்று என்னோ பண்ணி அந்த கடனை கட்டியாச்சு. அந்த கடனை இல்லை, அம்மா கடனை வந்து கடனாக கூட நினைக்கல, அம்மாவுக்கு திருப்பி கொடுத்தாச்சு. அது மாதிரியான ஒரு அவஸ்தையான சூழ்நிலையில், மன போராட்டமான நிலையில் எனக்குள்ள தோன்றிய அந்த வார்த்தைகள் எங்கேயும் நான் இரவல் வாங்கலை, எந்த புத்தகத்திலையும் படிக்கலை, யாருடைய மேற்கோளையும் நான் சுட்டு எடுத்துகிட்டு வரல. எனக்கு நானே யோசித்து சொன்ன வார்த்தைகள் தான், வியர்வை எமது களம், நேர்மை எமது பலம். இன்னைக்கு வரைக்கும் அந்த வாசகத்தை என்னுடைய அடிப்படை வார்த்தையாகவும் அடிப்படை கொள்கையாகவும் வச்சுத்தான் என்னுடைய நிர்வாகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கிறேன். சந்திப்போம்.